மோட்டார் பம்பு மூலமாக அந்த நீரெல்லாம் அகற்றப்பட்டு இன்றைக்கு வெளியேறி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல வந்தபோது அவர்கள் சொன்னது போல 3 மாதம் பெய்ய வேண்டிய மழை 3 நாட்களில் கொட்டி தீர்த்திருக்கிற போது இந்த பணிகளை மிக வேகமாக துரிதப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே மிக வேகமாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டிருக்கிற அனைத்து பகுதிகளிலேயும் மிக வேகமாக பணிகள் நடைபெற்று வருகிறது. என்னென்ன பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்றால், குறிப்பாக சென்னை மாநகராட்சி பகுதியில் மழையின் அளவு இப்போது அதிகமாகியிருக்கிறது. சென்ற ஆண்டு 2004 28 முதல் 17/11/2014 வரை சென்னையில் பெய்த மழையின் அளவு 183.4 மில்லிமீட்டர் மழைதான் பெய்தது. ஆனால் இந்த ஆண்டு இந்த காலகட்டத்தில் 28/10/2015 முதல் 17/11/2015 வரை 1105 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. ஆக எத்தனை மடங்கு மழையின் அளவு உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 14/11/2015 அன்று நள்ளிரவு மட்டும் 15 அன்று காலை தொடர்ந்து ஒரே நாளில் மட்டுமே 235.5 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. 28/10/2014 முதல் 17/11/2014 வரை 183 மில்லிமீட்டர் தான். ஆனால் இப்போது ஒரே நாளில் பெய்த மழை 235.5 மில்லிமீட்டர் மழையின் அளவு உயர்ந்திருக்கிறது. தாழ்வான பகுதிகளிலே தண்ணீர் தேங்கி இருப்பதற்கு காரணம் மழையின் அளவு உயர்ந்திருக்கிற காரணத்தால் அந்தந்த பகுதிகளிலே தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இந்த கடும் மழையினால் சுமாராக 289 இடங்களில் தண்ணீர் தேங்கியிருந்து அவற்றில் 252 இடங்களில் தண்ணீர் இறைக்கப்பட்டு மீதமிருக்கும் 537 இடங்களில் போர்க்கால அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையின்படி 470 பம்பு செட்டுகளும் 49 தமிழ்நாடு தீயணைப்புத் துறைக்கு சொந்தமான தீயணைப்பு இயந்திரங்கள் மூலம் மழை நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த பணி. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆணையின்படி நீர்வழிப்பாதைகளில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை நீக்குவதற்காக சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றல் வாரியத்திற்கு சொந்தமான 71 சூப்பர் சக்கர் இயந்திரங்களும் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான 4 சூப்பர் சக்கர் இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் நடைபெற்று வருகிறது அந்த பணி. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆணையின்படி 28-26-10-2015 முதல் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து 17/11/2015 இன்று வரை தாழ்வான பகுதிகளிலே இருந்து பொதுமக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வந்து 37 முகாம்களில் தங்க வைத்து 13,16,725 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆணையின்படி 13,16,725 உணவுப் பொட்டலங்கள், 3 லட்சம் ரொட்டி பொட்டலங்கள், 3 லட்சம் ரொட்டி பிரெட் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. இன்று மட்டும், இன்றைக்கு ஒரே நாள் மட்டும் 29 முகாம்களில் 3,88,850 உணவுப் பொட்டலங்களும் 50,000 ரொட்டி பொட்டலங்களும் இன்றைக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு மட்டுமே 50,000 ரொட்டி பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மழை நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சென்னை மாநகராட்சியின் பொது சுகாதாரத்துறை மருத்துவ முகாம்கள் நடத்தும்
நடமாடும் மருத்துவ முகாம்களை நடத்தி 93,823 நபர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். இன்று மட்டும் 216 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் 36,040 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எந்த விதமான நோயும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உடனடியாக மருத்துவ முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு அதன் அடிப்படையிலே இந்த முகாம்கள் எல்லாம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வரத்திற்கு ஏற்றாற்போல் 5000 கன அடியிலே இருந்து 15,000 கன அடி உபரி நீர் வெளியேறுவதால் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் 10, 11, 12 மற்றும் 13 ஆகிய பகுதிகளில் அடையாறு, கூவம் மற்றும் கொசஸ்தலையாறு ஆற்று பகுதிகளில் வாழ்ந்து வந்த 25,595 நபர்கள் எந்தவிதமான ஆபத்துமின்றி சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் மூலமாக 16/11/2015 அன்று இரவோடு இரவாக 40 நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வரப்பட்டு அவர்கள் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. மேற்கண்ட பணியில் சென்னை மாநகராட்சி, தேசிய பேரிடர் மேலாண்மை குழு, மீன்வளத்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் தேசிய கப்பல் படைகளை சார்ந்த சுமார் 50 படகுகள் இந்த பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகளை கவனிப்பதில் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க எந்த தடையும் இல்லாமல், எந்த தொய்வும் இல்லாமல் மாநகராட்சி, சென்னை குடிநீர் வாரியம் இணைந்து எல்லா பணிகளையும் துரிதப்படுத்தி வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒருவர் மட்டும் உயிரிழந்திருக்கிறார். அவருக்குரிய உதவியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்தபடி 4 லட்சம் ரூபாய் நேற்றைக்கே வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு அனைத்து உயிர்களையும் காப்பாற்றுவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை, அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் போர்க்கால அடிப்படையிலே வேகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் சென்னை மாநகராட்சியோடு இணைந்து அனைத்து பணிகளிலேயும் தங்களை இணைத்துக் கொண்டு அவர்களும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1077 புகார்களை பெற்றுக்கொண்டு உடனுக்குடன் மாவட்ட ஆட்சியர் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழையினால் ஏற்படும் சேதங்களை கண்டறிந்து மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் 10 வட்டங்களிலேயும் வருவாய்த்துறையின் அனைத்து அலுவலர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு இந்த பணிகளை துரிதப்படுத்தி கண்காணித்திட, சேதங்களை கணக்கிட அரசிற்கு விரைந்து அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று அனைத்து வட்டாட்சியர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக வழங்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவுறுத்தி அந்த விரைவாக நடைபெற்று வருகிறது. சென்னை மாவட்டத்தில் இன்று வரை 7 குடிசை வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டு 48 குடிசை வீடுகள் பகுதியாக சேதமடைந்து அவற்றில் 6 குடிசை வீடுகளுக்கு முழுமையான சேதத்திற்கும் 40 குடிசை வீடுகளுக்கு பகுதியான சேதத்திற்கும் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு நிவாரண உதவிகளை வழங்கி இருக்கிறது.